ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்காக ஒரு பொருளை வச்சு 2 பேருக்கு ஸ்நாக்ஸ் பண்ணலாமா? அண்ணனுக்கும் தம்பிக்கும் தான். தம்பிக்கு கொஞ்சமாக ஓட்ஸ் போட்டுக்கலாம், அண்ணனுக்கு நிறைய. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஓட்ஸை வறுத்துட்டு நிறைய தண்ணி ஊற்றி இவருக்கு நிறைய திக்கான பால் ஊற்றிக்கலாம். இவருக்கு சர்க்கரையே போடாமல் வெறும் தண்ணி, இவருக்கு ஸ்வீட்னஸ்க்காக நிறைய நாட்டு சர்க்கரை, அவ்வளோதான். இது ரெண்டையுமே நல்லா கொதிக்க விட்டுடலாம். லன்ச்சு பேக் வந்து காலியாக வந்தால் தாங்க ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி வந்து அவனுக்கு இட்லி நெய் ஊற்றி கொடுத்துருந்தேன், அப்புறம் தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஈவினிங் ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஓட் மில்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நித்தினுக்கும் ரெடி ஆகிடுச்சு. நோ சால்ட்டு நோ சுகர். அண்ணனுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு, நிறைய சர்க்கரை போட்டுடலாம். இதில் வந்து நல்லா ஒரு கனிஞ்ச செவ்வாழையை போட்டு நல்லா மசிச்சுட்டு அப்படியே இந்த ஓட்ஸை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஓட்ஸு கொஞ்சமாக பனானா ரெண்டையுமே அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த பையன்கிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கும், ஃபினிஷிங் தான் சரி இருக்காது. எல்லாத்தையும் ஆர்வமாக வாயை பொளந்து சாப்பிட்ற மாதிரி ஆண் வாய் திறப்பா. 2 வாய் வாங்கினதுக்கப்புறம் அவரோட வேலையும் காட்ட ஆரம்பிச்சிடுவார். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், ஒரு மிளகு அது மாதிரி சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். இந்த மந்த்து மைல்டான எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், ரைஸ் எல்லாமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பிக்கு நான் ஊட்டினேன். அண்ணன் தம்பி சாப்பிட்றது பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவரும் சாப்பிட்டுட்டாரு. ஸோ இப்படி தான் எங்களோட ஈவினிங் ரொட்டீன் இருந்துச்சு. ஸ்கூல் முடித்து வளர்ந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணி கொடுப்பீங்க? ஈஸியாக சிம்பிளாக ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.